பிரைஸ் லார்ட். தேவனுடைய பிரசன்னத்திலிருந்து அருமையான தேவனுடைய பிள்ளைகளை சிங்கப்பூரிலிருந்து நான் பாஸ்டர் டேனியல் ராஜாக நானும் பாஸ்டர் டாக்டர் சீலா அவர்களும் பாஸ்டர் கிறிஸ்டி அவர்களும் அன்போடு கூட இந்த செய்திக்குள்ளாக வாழ்த்து வரவேற்கிறோம். இன்றைக்கு உங்களை நோக்கி வரக்கூடிய கர்த்தருடைய வார்த்தை மீகா 7வது அதிகாரம் வசனம் 15. மீகா சாப்டர் 7 verse 15. God will show signs and wonders. ஆண்டவர் உங்களுக்கு அற்புதங்களையும் அதிசயங்களையும் செய்யக்கூடியவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. As in the days when you came out of Egypt, I will show them my wonders. எப்படி நீ எகிப்திலிருந்து வெளியே வந்த பொழுது அற்புதங்களோடு கொண்டு வந்தேனோ அதே போல இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு அற்புதங்களை செய்வேன் என்று ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, நம்முடைய ஆண்டவர் வாக்கு மாறாத ஒரு தேவன். இன்றைக்கு நீங்கள் எப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் இருக்கிறீங்க? ஹல்லேலூயா. இன்றைய சூழ்நிலையிலே நீங்கள் சோர்ந்து போயிருக்கீங்களா? தேவனுடைய அன்சேஞ்சிங் பவர், கர்த்தருடைய வல்லமை மாறாததாக இருக்கிறது. ஹல்லேலூயா. உங்களுடைய கடந்த நாட்களில் மட்டும் ஆண்டவர் பாதுகாத்து வந்தாரே, இனியும் ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையில் அற்புதங்களை செய்யக்கூடியவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. He is able to do again. Many of us are waiting for breakthrough, healing, provisions or direction. But God's word give you as assurance. He will show signs and wonders again. Hallelujah. உங்களுக்கு இன்றைக்கு கர்த்தர் அற்புதங்களையும் அதிசயங்களையும் செய்ய போகிறார். ஹல்லேலூயா. ஏனென்றால் கர்த்தர் God remembers his people. ஆண்டவர் தன்னுடைய ஜனங்களை அவர் நினைத்தருளினார். ஹல்லேலூயா. எப்படியாக தன்னுடைய ஜனங்களை அற்புதமாய் ஆண்டவர் நடத்தி கொண்டு வந்தாரோ அதை அவர் நினைவு கூர்ந்தார். இன்றைக்கும் அருமையான தேவனுடைய பிள்ளையே, கர்த்தர் உன்னை தாயின் கர்ப்பத்தில் முன்குறித்தவர். உன்னுடைய பாடுகள் பிரச்சனைகள் மத்தியிலே எப்படி நீ கடந்து செல்கிறாய் என்கிற பொழுது கர்த்தர் என்ன செய்கிறாரு? உன்னை நினைவு கூறுகிறார். ஆண்டவர் என்ன செய்கிறார்? யூ மே ஃபீல் ஃபர்காட்டன் பட் காட் சீஸ் யூ. நீ நினைக்கலாம், என்னை யார் கண்டுக்கல, ஆண்டவர் என்ன எனக்கு உதவி செய்வாரா, எனக்கு கேட்கறதுக்கு ஆள்ன்ட்டு. பட் காட் சீஸ் யூ. ஆண்டவர் உன்னை நோக்கி பார்க்கிறார். அவருடைய கண்கள் உனக்கு உதவி செய்யும்படியாய் உன்னை நோக்கி பார்த்து கொண்டு இருக்கிறது. ஒருவேளை நீ நினைக்கலாம், யூ மே ஃபீல் டிலேட் பட் காட் இஸ் ஒர்க்கிங். ஆண்டவர் உங்களுக்காக அங்கே வேலை செய்து கொண்டு இருக்கிறார். அற்புதங்களை செய்வதற்காக ஆண்டவர் வேலை செய்து கொண்டு இருக்கிறார். ஏனென்றால் காட்ஸ் டைம் இஸ் பெர்ஃபெக்ட். ஹி நெவர் abandons his people. ஆண்டவருடைய நேரம், சரியான நேரத்தில் ஆண்டவர் அற்புதங்களை செய்வார். தன்னுடைய பிள்ளைகளை திக்கற்றவர்களாய் விடாத தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. அதனால பார்த்தீங்கன்னாக்க நம்முடைய ஆண்டவர் God repeats his power. ஆண்டவர் ஏற்கனவே அற்புதங்களை செய்கிற தேவன். எப்படியாக அவர் என்ன சொல்றாருங்க? As in the days means God's power has not changed. எப்படியாக எகிப்திலிருந்து 430 அடிமையாக இருந்தீங்களே, உங்களை அங்கே இருந்து அந்த கிட்டத்தட்ட 3 மில்லியன் இஸ்ரேல் பீப்புள் என்ன செய்யற மக்களை ஆண்டவர் அடிமைத்தனத்தில் கொண்டு வந்தாரு. அதே போல ஆண்டவர் என்ன செய்கிறாரு? அந்த he delivered his people from bondage. அடிமைத்தனத்தில் 430 வருடங்களுக்கு மேலே அடிமைத்தனத்தில் இருந்தாங்களே, அந்த ஜனங்களை விடுதலையோடு ஆண்டவர் அழைத்து கொண்டு வந்தார். he made a way where there was no way. அங்கே வழியே இல்லை. செங்கடலை கர்த்தர் பிளந்து அவர்களுக்கு வழியை உண்டாக்கினார். he defeated their enemies. அங்கே இருந்தக்கூடிய அவர்களுக்கு எதிரிகள், எல்லா எதிரிகளையும் கர்த்தர் மடங்கடித்து போட்டார். வெற்றியை இஸ்ரேல் ஜனங்களுக்கு கொடுத்தார். ஹல்லேலூயா. the same God is alive today. அந்த தேவன் இன்றைக்கும் ஜீவிக்கக்கூடிய தேவனாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. அதனாலே அவர் என்ன செய்கிறாரு? he healed before he can heal again. ஆண்டவர் அன்றைக்கு சுகம் கொடுத்தாரே இஸ்ரேல் ஜனங்களுக்கு, இன்றைக்கும் சுகத்தை கொடுப்பேன் என்று சொல்கிறார். he provided before he can provide again. இன்னும் இஸ்ரேல் ஜனங்களை 40 வருடம் அற்புதமாய் மன்னாவையும் கண்மணி தண்ணீரை கொடுத்து நடத்தினாரு. இன்றைக்கும் உங்களை ஆண்டவர் தேவைகளை சந்தித்து நடப்பார். he made a way before he can do it again. அவர் முன்பாக சென்று வழிகளை உருவாக்கினார். இன்றைக்கும் உங்களுக்கு வழிகளை உண்டாக்கக்கூடியவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. அதனால God is not limited by our situation. நம்முடைய சூழ்நிலைகள் கடவுளை கட்டி போடுவது கிடையாது. அந்த சூழ்நிலைகளை ஆண்டவர் மாற்றி உங்களுக்காக ஒரு சூப்பர் நேச்சுரல் காரியங்களை கர்த்தர் செய்யக்கூடியவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. அதனாலே சைன்ஸ் அண்ட் ஒண்டர்ஸ் ஸ்டில் ஹேப்பன் டுடே. இன்றைக்கும் ஆண்டவர் அற்புதங்களை செய்யக்கூடியவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. நீங்க ஒருவேளை சம்டைம் யூ
எக்ஸ்பெக்ட் பிக் மிராக்கிள்ஸ், பட் காட் ஒர்க்ஸ் இன் மெனி வேஸ். ஆண்டவர் அநேக வழிகளிலே உங்களுக்காக அற்புதங்களை செய்வதற்கு அவர் வேலை செய்து கொண்டு இருக்கிறார். ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையை ஹி சேஞ்ச்டு லைஃப் இஸ் எ ஒண்டர். உங்களுடைய உங்களுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை, புது வாழ்க்கையை கர்த்தர் கொடுக்க போகிறாரு. உங்களுக்கு சமாதானம், பீஸ் இன் ட்ரபிள் இஸ் எ ஒண்டர். உங்களுக்கு பெரிய தெய்வீக சமாதானத்தை கொடுக்கிறாரு. ப்ரொடெக்ஷன் இன் டேஞ்சர் இஸ் எ ஒண்டர். பார்த்தீங்கன்னாக்கா, ஆபத்திலிருந்து பாதுகாப்பது ஒரு அற்புதம். ஓப்பன் டோர்ஸ் அண்ட் அன்எக்ஸ்பெக்டட் ஃபேவர் ஆர் ஒண்டர்ஸ். இந்த காரியங்கள்லாம் உங்கள் வாழ்க்கையில் நடக்க போகுது. ஹல்லேலூயா. உங்கள் வாழ்க்கையை சேஞ்ச் லைஃப், அது ஒரு அற்புதம். அதே போல் பீஸ் இன் ட்ரபிள், என்ன சமாதானமில் இருக்கீங்களா? உங்களுடைய கலங்கி போய் குழம்பி போயிருக்கிற உள்ளத்துக்கு சமாதானத்தை கொடுக்கிறார், அது அற்புதம். ப்ரொடெக்ஷன் இன் டேஞ்சர்ஸ், ஆனால் ஆபத்து காலத்தில் பாதுகாக்கிறாரு. அதே போல் ஓப்பன்ஸ் டோர்ஸ் அண்ட் அன்எக்ஸ்பெக்டட் ஃபேவர், நீ எதிர்பார்க்காத இடத்துல உங்களுக்கு ஆண்டவர் உங்களுக்கு உதவிகளை கொடுக்கக்கூடியவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அதனாலே நம்முடைய ஆண்டவர் எப்படிப்பட்ட ஆண்டவராக இருக்கிறார்? அவர் அற்புதங்கள், காட் வில் ஷோ சைன்ஸ் அண்ட் ஒண்டர்ஸ். இன்றைக்கும் நீ விசுவாசித்தால் கர்த்தருடைய அற்புதங்களை, அதிசயங்களை நீ பெற்றுக்கொள்ள முடியும். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதித்து உயர்த்துவார். ஆமென்.